தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் தான். என்னடா ரசம் வந்து நார்மல் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து 2 மினிட்ஸ் ரசம் வித்தவுட் டொமேட்டோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். நான் புளி எடுத்திருக்கேன், அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து பொடி பண்ணுறதுக்கு வெந்தயம், சீரகம், மிளகு, 7லேருந்து 8 பல் பூண்டு. இது தாளிப்புக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். மிளகு வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து காரம் வந்து அது மட்டும்தான், வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்கல. நல்லா மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது ரசத்துக்கு. ஒரு ஸ்பூன் போதும். அது போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கணும். அது நல்லா பொடிஞ்சு வரணும். அது பொரிஞ்சு வந்தால் தான் அந்த கடுகு வந்து கசக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகா 1 அதையும் போட்டாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஜாஸ்தியாகவே ரசத்துக்கு சேர்த்துக்கலாம். அதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, இது எல்லாத்தையும் நான் உரலில் தான் இடிச்சுட்டு அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சிம்மில் போட்டுருங்க, ஏன்னா எண்ணெயும் கம்மியாக ஊற்றுவோம். இடித்து வச்சுருக்க பொருளும் வந்து தீஞ்சிடும் சீக்கிரமே. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கடுகு, அந்த உளுந்து, வெந்தயம் இதெல்லாமே கொஞ்சம் இதாகிடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்ச புளி தண்ணி, நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, இதில் உள்ள புளிப்பு மட்டும்தான். அதனால் நெல்லிக்காய் சைஸ் புளியோட கொஞ்சம் கூடுதலான புளி எடுத்து நான் தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வடிச்சிட்டேன். இதோடு நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்க்கணும். எடுத்து வச்சுருக்க அரை சிட்டிகை மஞ்சள் தூள். நிறைய பேர் புளி தண்ணி கரைச்சி வைக்கிறப்பே அதுலேயே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துப்பாங்க. அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், எப்படி வேணும்னா செஞ்சுக்கலாம். நான் சில நேரத்துக்கு அப்படி செய்வேன், இப்படியும் செய்வேன். ஸோ இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. நான் காமிச்சது தூள் உப்பு, பட் நான் போடுறது கல் உப்பு. புளித்தண்ணி வந்து நிறைய உப்பு எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு நீங்கள் போட்டுக்கணும். போட்டு இதில் என்னென்னா ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படியே அழகாக அந்த கார்னர் பார்த்திங்கன்னா கொதித்து அப்படியே வருது பாருங்கள், சுற்றி உள்ளது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், இல்லாட்டி சர்க்கரை போடலாம். நான் வந்து வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். இங்கே நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லமும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் இதாகிறப்பயே நம்ம இது பண்ணணும். இது ரசத்தை பொறுத்த வரைக்கும் அது கொதிக்கக்கூடாது, மலமலன்னு கொதிச்சிடவே கூடாது. அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, இதை வந்து எப்போ போடணுன்னா ஸ்டவ்வு வந்து கொதிச்சிட்ருக்கப்போ போடக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக சுற்றி கொதித்து வருது. இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தூளை போடுறோம். இப்போ கரெக்டான பதம். ஸோ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஊற்றுறப்பே பாருங்கள், நுர தட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.